கண்ணாடி என்ன அமைதியா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டீ சாப்பிடுறீங்களா? 10 ரூபா நல்லா இல்ல ஊட்டுறேன். And not only dog, all animals liking me. கொடுங்க. ரெடி. அண்ணே இப்போ இப்பதான் அவன் ரிவர்ஸ் பண்ணணும். தொண்டில அதுக்கு சிக்கிக்க போகுது. உடைச்சு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? 3 hours later. பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. டீ வாங்கி வச்சு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இது கட்டஞ்சையா இப்பவே வந்துருச்சு. இந்த ஸ்டெப் தான் பாத்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் 2 காலையும் தூக்கிடுங்க. செவனேன்னு போயிட்டு இருந்தேன். எங்களை இப்போ ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண விட்டாங்க. நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி போகணும்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டானுங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்து இவரோட நம்பர் என்னடா லுக்கு போடா ரோசப் நம்பர் டைம் இப்போ 12 இப்போதான் மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் நம்ம ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ தான் எல்லாரும் ஆல்ரெடி இருக்கோம். ஓகே அருமைடா, அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. நான் என்ன பேரளவில் நமக்கெல்லாம் பாவம் பண்ண நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்ட. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் முன்னாடி தான் இருக்கோம். எல்லாருக்கும் அமௌண்ட் எடுக்க நம்ம இருந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம். டே 2 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டி என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? 1 hour later. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு லீவ் டேஸில் போனதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. 1 hour later. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க.
ஷோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, வெக்கமா வருதே. ரொம்ப நேரமாக நின்னதுக்கப்புறம் இப்போ தான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த எல்இடியில் சமோசாவோட விலையை மட்டும் பாருங்களேன். ஜடை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரூப்பாக எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. 6000 பேரா? எத்தனை பேரு? ரன்னிங் தான் இருக்கும் போலீங்க. எத்து தட்டி எத்து தட்டி. நாங்க அந்த ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டோம். அவங்க வந்து லேட்டரா தான் வருவாங்க. ஐயோ கதை சாத்திட்டாங்க. அவ்வளவுதான். டோர் பாத்தீங்கன்னா ஆட்டோ க்ளோஸ்ல. அவ்வளவுதான். இங்க தான் இருக்கோம். ஆமா எல்லா வீடியோ எடுக்கிறவங்க. ஐயோ என்ன டொய். போய்கிட்டு இருக்கு. குறுக்க எதுவும் வந்தாம காப்பாத்திக்கணும். உட்காரு. உன் ஆர்வத்தை பாராட்டேன். அந்த வீடியோ எடுக்க இருக்கணும். நீ போட்டு ரிப்பேர் ஆயிட்டு இங்க நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 to 3 hours அப்படியே அந்த இடத்துல இப்படியே நிக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கு 2 hours? கிட்ட பார்க்காம அவனுக்கு மரண வீதி எனக்கு இந்த அளவு தான் இருக்குது. கீழே இங்க பிரச்சனை இல்ல ப்ரோ. நீங்க சொல்லுங்க, இப்ப இதோட சேர்ந்து நம்ம இப்ப கீழே வந்தா எப்படி இருந்தா மேல அடிச்சு கிடக்கும் மண்டையில. ஆமா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. மண்டோட கீழ இருந்து ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஹெலிபேட். ஆமா இங்க ஒண்ணு இருக்குது. இந்த வீடியோ காட்டினாங்களே, இதுல போறது ஒரு அனுபவம் தான்ல. இதுல என்னவோ போட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு பாருங்க. ஏன் பா இவ்வளவு வேகமா பாருங்க, இதுல ஏதோ பண்ணாதீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்க. உள்ள இருந்து வெளியே தள்ளுதான். எங்க இருக்கு பாரு. உனக்கு தானே கதவை திறக்க. உனக்கு தான் போடுறாங்க. ஏறி ஏறி குதிக்க கூடாது. அது ஏர் வென்டிலேஷன் அப்படியே இருக்க மாட்டேங்கிறாடா. இல்ல ப்ரோ, அதுல திறந்து விடணும். அதுல ஹைட்ராலிக் இருக்கு, இதுல இல்ல. ஹைட்ராலிக் உடைஞ்சிருக்கா? என்னடா சொல்ற? வாக்கிங் அங்க வரானே எடுத்து வர்றா. ஏய் ஐயோ இந்த நேரத்துல இல்ல கிளம்பு போலயே. ப்ரோ இன்னொரு ஒயிட் கலர் ஒன்னு இருக்கு. அதான் 4 இருக்கு மொத்தம். 2 அண்ணன் போக 2 பிஸ்கட். 2 ஸ்டார்ட்ல வர 2 பிஸ்கட் பாக்கெட். 2 ஷாப்ல இருக்கு. அந்த ஃப்ளோர்ல இருந்தாங்க. சோ அவங்க ரெஸ்ட் எடுக்கறாங்க. இப்போ இது சுத்தி அவங்க திரும்ப மேல வந்து ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்ப எல்லாரும் கழுகு இந்த இடத்துல நீங்களும் ஒண்ணு இருக்கு. அப்ப உங்களுக்கு நான் தெளிய வைப்பாங்க. அப்ப நாளைக்கு நீங்களும் ஃபேமஸ் ஆகிய டிக்கெட் 300 ரூபாய் கொடு. அதுவே தரப்போம் ஆட்டோமேட்டிக். நம்ம ஆட்டோமேஷன் எல்லாமே ஆகுது. ரெடி ஆகிக்கங்க. அப்படியே ரன்னிங்ல இறங்குறோம். இறங்கிட்டோம். இப்போ நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னா அங்க தாண்டி
இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாம எப்படி இருக்கோம்? மறந்துட்டியா? நம்ம வந்து டீ டைம் வந்துட்டோம். நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஏறக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. போ நீ போ, திரும்ப குழந்துரும் போடும். கிளம்பிட்டோம் இங்க இருந்து. இதுக்கப்புறம் நம்ம எங்க போக போறோன்றத நம்ம அடுத்த விளாக்ல பார்ப்போம். ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். எங்க இருந்துன்னா கேபிள் கார் எல்லாம் கிளம்புறோம். வண்டி நம்ம லாங்குவேஜ் சொல்ல போனா இப்ப நமக்கு வந்து செகண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட்ல நாங்க போக போறோம். முதல்ல ஆண்டி நிக்குமா இல்ல, ஆண்டி இப்பதான் அனுப்புறாங்க. நம்ம இதுல போயிடும். நம்ம இது நேரம் ஆமா, இங்க நிக்குது, அங்கதான் நிக்குது. நிக்குது பச்சை கலர் வண்டி மட்டும் நிக்குது போல. அது இது மட்டும் ஏன் நிக்கணும்? 7 பேர் தான் நாங்க தான். அந்த 7 பேரு கீழே வந்தவனே மீட் பண்ணுவோம். இல்ல லாக் ஆயிடுச்சு. ஏன்னா ரன்னிங்ல திறந்துக்கிட்டு எவ்வளவு குதிச்சுடானா. என்னடா சவுண்ட்? கண்டாங்க கரையா வருது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். ஹாய் ஹாய். நீங்க எந்த ஊரு? சேட்டா எவட சேட்டா கதை திறக்கல போல. உட்கார்றா. அப்ப இந்த இடத்துல நடந்து ஒரு காலத்துல அதுதான் இப்ப இதை மாத்தினவனே நிறுத்திட்டாங்க போல இந்த இடத்துல தான். ஓகே காட்டிட்டு இப்ப இதான் ட்ரெக்கிங் ரூட். அப்ப ட்ரெக்கிங் இல்ல, இது வந்து பழைய சாங் இருக்கும். பிளஸ் வந்து மேபி கட்டும் போது கூட வச்சிருக்கலாம். செக் பண்றதுக்கு ஏறதுக்கு இறங்கிறதுக்கு. ஏனா கண்ணா இந்த இனோவேஷன் தான் நிறுத்த தேவை. கட்டும்போது எப்படி வந்து 3 ரூட் இருக்கு. ஒன்னு வாக்கிங், இன்னொன்னு ரோப் கார் பக்கத்துலயே ட்ரெக்கிங் ரூட் இருக்கு. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ட்ரெக்கிங் ரூட்ல வந்து நிறைய பேர் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா காட்டுல போயிட்டு மரத்துல ஏறான்னு கொஞ்சம் செத்துறாங்க. இங்க பாருங்க தண்ணி டேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க. ட்ரெக்கிங் ரூட் தான் அது. நம்ம இன்னும் சில வினாடிகள்ல நம்ம இறங்க போறோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லோவா இறங்கும். எக்ஸிட் ஆகுது. சீக்கிரம் வெளியே போலாமா இல்ல அதுலயே உட்கார வச்சு போயிடலாம்? நம்ம எல்லாரும் இறங்கிட்டோம். ஸோ
ட்ரிப் இப்போ முடிய போகுது. இன்னைக்கு டுடே ஓவர். ரிட்டர்ன் போகும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்த குரூப் பிக்கோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. வேணா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சாஃப்ட் காப்பியும் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கா? நான் நம்மகிட்ட வாங்குறதுக்கு வசதி இல்லை. எப்படி இருந்தது? 1 மணி நேரம் 2 மணி நேரம் போன மாதிரி இருக்கு. இப்ப வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா போறதுக்கு தான் டைம் ஆகும். கரெக்டு தானே? ஆமா. கார்த்தி, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லு கொஞ்சம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எப்படி எதிர்பார்த்தா எந்த மாதிரி இருக்குது? வந்து மொத்தமா கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்து சரி, இப்போ நம்ம எங்க போறோம்னா எனக்கும் தெரியல. அவங்க கூட்டிட்டு போறாங்க. நான் பின்னாடி போகும்போது பார்த்துக்க போறோம். எதுக்கு போறோம்னு தெரியல. சும்மா போறேன், அப்படியே போயிட்டே இருக்கேன். இனியும் ஃபாலோ பண்ணுங்க வாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஹிட் ஆயிடும். அடுத்து வந்து புதுசா ஒரு சேனல் ஆரம்பிப்பாரு. அப்புறம் வந்து அங்க பொண்ணு வந்து IPL பிரான்ச்சஸ் தான் வாங்கிடும். IPL வாங்குற அளவுக்குலாம் எங்ககிட்ட வசதி இல்லை மக்களே. பெட்ரோல் அதுக்கு அரபியில தான் நம்ம பொண்ணு எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த மூஞ்சுக்கு அரபியில பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஓகே. நம்ம இப்போ அடுத்ததான் எங்க போறோம்னு தெரியல. நாங்க போனோடனே உங்களுக்கு சொல்றோம். அது வரையும் see you, டாடா.